போன வீடியோவில் நிஃப்டி எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் அந்த லிங்க்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேனோ எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக அதே லெவலில் தான் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால் நான் எனக்கு நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னுலாம் நான் சொல்லலை. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற வாரம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சாட்டர்டே, இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் நிஃப்டியோட லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிஃப்டியில் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த அனாலிசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேரியபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இது எனி ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ புல்லிஷ் கேண்டில். ஸோ இது ஸ்பின்னிங் டாப்னும் சொல்ல முடியாது, டோஜினும் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுத்துருக்கு, ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. இப்படி நீங்கள் கேண்டில்ஸை நீங்கள் இப்படி கூட நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கலாம். எப்படின்னா, இப்போது இந்த ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அதில் கொஞ்சம் பையிங் ஆகிருக்கு. அண்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு. 16,747 அப்படிங்கிற லெவலில் தான் ஓப்பன் ஆகி அண்ட் 16,458, அதாவது 760லேருந்து 450 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ரிகவர் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்னமும் கொஞ்சம் லோவர் லெவல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 532 ஓப்பன் ஆகிட்டு இட் வெண்ட் 700 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 16,621 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு கேண்டிலையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, அதே மாதிரி இவ்வளோ தூரம் கீழேயும் போயிருக்கு. அண்ட் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கேண்டிலையும் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டோஜி பேட்டர்ன். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நடக்கலாம். மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்ததுனாலும் சரி, இல்லை மேலே போச்சுனாலும் சரி, அதால் இந்த 15,700 அப்படிங்கிற லெவலை கண்டிப்பாக பிரேக் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போய் பார்த்தாகணும். பார்த்திங்கன்னா RSI இங்கே 40 ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புல்லிஷான ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில். பேரிஷ் ட்ரேடிங் செஷன்ஸ், அதாவது நிறைய பேரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுதுன்னா நிறைய பையர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, மொமெண்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில், அதாவது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சமாக விழுந்தாலும் 15,700ங்கிற லெவல் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் அப்சைட் டைரக்ஷன் தான் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சைடுவேஸ் ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இது 40க்கும் 60க்கும் நடுவில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா மார்க்கெட் சைட்வேஸில் தான் போகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, 18,500 அப்படிங்கிற ஹையை டெஃபினட்டாக மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் 15,700 அப்படிங்கிற லெவலில் அடுத்த 1 மந்த்துக்கு கூட பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் மூவ் ஆரம்பமாயிருக்கு, ஒரு புல்லிஷ் ஸ்விங் மூவ் ஆரம்பமாயிருக்கு. ஸோ
ஸோ RSI வந்து 40க்கு மேலே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னோடய வியூ வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இன்னும் 2-3 வாரத்துக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மண்டே கொஞ்சம் கீழே வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குதுன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது புல்லிஷாக இருக்கட்டும் பேரிஷாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட் வந்து ட்ரேட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் இந்த சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டாக்ஸில் என்ட்ரி பண்ணணும். ஸோ எதுவுமே தெரியாமல் திடீர்னு போயிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு லாஸ் தரும். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். சேனல் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஹப் அப்படிங்கிற என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் நிறைய என்னோட டே டு டே அனாலிசிஸ் ஆஃப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சில ஸ்டாக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்காவது ஒரு நாள் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோவாவது போடணுங்கிறத ஒரு முயற்சியில் தான் நான் இருக்கேன். பட் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஐம் ஆக்டிவ் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ். ஸோ கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுற சார்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வராது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவோட உங்களை திரும்பவும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. டேக் கேர். Bye-bye.